Hi friends, next algebra another counting principle topic discuss பண்ண போறோம். Let G be a group and A, B belongs to G. If B is said to be conjugate of A in G, then there exists an element C belongs to G such that B is equal to C inverse A into C. So it's nothing but in the definition வந்து conjugate of A வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So ஒரு மூணு எலிமெண்ட் குரூப்லேருந்து எடுத்துக்கோங்க. லெட் G be a group, மூணு எலிமெண்ட் A, B, C, கடைசியில் வந்து C சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மூணு எலிமெண்ட்டும் Gலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு எலிமெண்ட்டை வந்து கான்ஜுகேட் ஆஃப் அனதர் எலிமெண்ட்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து B is said to be conjugate of A அப்படின்னா B is equal to A நடுவில் எழுதியிருக்கவங்க. தேர்ட் எலிமெண்ட் ஒன்று எடுத்தோம்ல C, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு C inverse A C, அதாவது C into C inverse வந்து E நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஐடென்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பியை வந்து கான்ஜுகேட் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா B is equal to தேர்ட் எலிமெண்ட் இன்வர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ த தேர்ட் எலிமெண்ட். ஸோ C inverse A into C அப்படி டினோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அது கீழே ஒரு லெமா கொடுத்துருந்தாங்க. கான்ஜுகன்சி கேன் பி டினோட்டட் பை A ரிலேஷன் B. ஸோ இதை வந்து கான்ஜுகன்சியை வந்து எப்படி டினோட் பண்ணலான்னா அந்த ரிலேஷன் சிம்பிள் A ரிலேஷன் B. நம்மளுக்கு தெரியும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், கான்ஜுகன்சி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் ஜின்னு சொன்னாங்கன்னா ஒரு 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ்னா A இஸ் ரிலேட்டட் டு த சேம் ஏன்னு சொல்லணும். A is related to B இருந்ததுன்னா then definitely B will be related to A அப்படின்னு சொல்லணும். A is related to B and B is related to C இருந்ததுன்னா definitely A related to C. Reflexive, symmetry and transitive, இந்த மூணு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we call it as equivalence relation. ஸோ கான்ஜுகன்சிங்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும். அந்த ரிலேஷன் சிம்பிள் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டினோட் பண்ணுது. தென் let A belongs to G and C of A is equal to X belongs to G, A is related to X. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் A எப்படி, அது ஜஸ்ட் ஒரு கான்ஜுகேட், ஒரு எலமெண்ட், ஒரு 2 எலமெண்ட் எடுத்து இதுதான் இதுக்கு கான்ஜுகேட் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆஃப், ஒரு ஃபுல் செட் ஆஃப் இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் A வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஒரு எலிமெண்ட் ஏலேருந்து எடுத்துக்கோங்க. தென் வி ஆர் காலிங் இட் அஸ் சி ஆஃப் ஏ. சி டினாமினேட்டரில் ஏ, இட்ஸ் நாட் டினாமினேட்டர், சப்ஸ்கிரிப்டில் ஏ எழுதியிருக்கோம். அட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒரு எலிமெண்ட் ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. தென் தட் எலிமெண்ட் ஏ ஷுட் பி ரிலேட்டட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த 2 எலிமெண்ட்டும். And then CA is the equivalence class of A in G. Under negation, this relation is called as conjugate class of A in G. Conjugate எப்படி டினோட் பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேட் ரிலேஷன்னா தென் we should satisfy the 3 ப்ராப்பர்ட்டிஸ், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் ஏ, ஒரு செட் ஆஃப் கான்ஜுகேட் செட் ஆஃப் ஏ வந்து எப்படி டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். CA அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ப்ராக்கெட்டில் X belongs to G, A is related to Xன்னு சொல்லி பார்த்தோம். The next one definition பார்த்தீங்கன்னா normalizer of A. If A belongs to G, then N of A தான் normalizer of A ன்னு சொல்லுவோம். Then N of A is equal to X belongs to G such that XA is equal to AX. ஸோ ஒரு எக்ஸும் ஏவும் ஜிங்கிற குரூப்பில் எடுத்திருக்கோம். தென் நார்மலைசரோட எப்படி ஃபார்மேட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா AX is equal to XA அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் நார்மலைசர். நெக்ஸ்ட் ஒன், நார்மலைசர் கீழே ஒரு லெமா கொடுத்துருந்தாங்க. N of A is a subgroup of G. That is normalizer is a subgroup of G இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.